முருங்கைக்காய் கடுகு போட்டிருக்கேன் சாம்பார் வைக்கிறதுக்கு. எண்ணெய் ஊற்றி வரமிளகா 3 போட்டுக்கினேன். சாம்பார் வெங்காயம் போட்டுருக்கேன். இப்பெல்லாம் முடிக்கிறதுக்கு சாம்பார் கருவேப்பிலை கொஞ்சம், முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார். சாம்பார் வெங்காயம் நல்லா பெருசாக இருக்குது, அதனால் 2 அரைஞ்சிட்டேன். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்குவோம், சீக்கிரமாக வதங்க. அதெல்லாம் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். சீரகம் கொஞ்சம், தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காய் வெட்டி வச்சுருக்கேன், முருங்கைக்காய் காய் போட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் பெரிய ஸ்பூனில் ஒன்று போட்டுக்கணும். சாம்பார் தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அது நல்லா குழம்பு கொச்சி வந்து காய் வந்து பிறகு ஊற்றிடுவோம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இப்போ காய்க்கு சாம்பாருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவோம். இப்போ காய் நல்லா வெந்து வந்துடுச்சு, புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குவோம். பருப்பு கரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில், ஒரு 4 விசில் விட்டு அதையும் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். சாம்பார் நல்லா கொச்சி வரட்டும், ஒரு கொதி வந்து இறங்கினா போதும். ஏன்னா நிறைய பருப்பு ஊற்றிட்டு நிறையமா கொதிக்க வைக்கக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது.
கொஞ்சம் கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். சாம்பார் ரெடி ஆகிடுச்சுமா. ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். நல்லா கமன்னு வாசனையாக பெருங்காயத்தூள்லாம் போட்டு நல்லா பண்ணிடுக்கிறேன். ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸ்டவ்வை. பாருங்கள், நல்லா வச்சுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கம்மா.